சீமான் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத தலைவர் என நீதிபதி விக்டோரியா கௌரி புகழாரம் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை விரிவாக நம்ம காண இருக்கோம். முதல்வர் விஜய் குறித்து பேசினால் நடவடிக்கை, சீமானை பற்றி பேசினால் நடவடிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடுவதை நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். பல நிகழ்வுகளை கண்டும் காணாமல் போனாலும் ரொம்ப வரம்பு மீறி பேசக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்ம கேள்வி எழுப்பாமல் இருக்க முடியாது. அதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்ஃபிங் செய்து அவர்களது புகைப்படங்களை ரொம்ப இழிவாக கேவலமாக சித்தரிப்பது, அதை கொண்டு பார்த்திங்கன்னா மக்கள் முன்னாடி ஒரு கேலி பொருள் போல காட்டி அவர்களை மேனுப்புலேட் பண்ணுறது, அவர்களுக்கு இவர் மீது எல்லா வகையிலும் வெறுப்பு வர வைப்பதுங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. அதில் தாவேகாவினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோட புகைப்படங்களை ரொம்ப இழிவாக சித்தரிக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யும்போது இதற்கு எதிராக நம்ம ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி நேரடியாக பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு பதிவு செய்து அது நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இதில் திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ முதல்வரை பற்றி பேசியதும் நடவடிக்கை எடுக்கிறீங்க, சீமான் மீது அவதூறு பரப்புவோர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிபதி அவர்கள் கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு நிச்சயமாக அவங்கக்கிட்ட பதில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படங்களை இன்றைக்குள் அகற்றி வழக்கு பதிவு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை மாவட்ட சைபர் கிரைம் ஆய்வாளருக்கு உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு கொடுத்துருக்கு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் செய்த அந்த தாக்கல் மனுவான விசாரணை இப்படி வந்திருக்கு. மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க. இதெல்லாம் கடந்து நீதிபதி சொன்ன வார்த்தை, தமிழ்நாட்டுக்குள்ளே சீமான் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு செய்கிறதெல்லாம் இனி இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்பவும் எப்படி சொல்கிறது, தலையில் கொட்டுற விதமாக அவங்க அழுத்தி சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போதே மிகவும் மகிழ்வாக இருக்குது. யாருக்கு எந்தெந்த விஷயங்கள் தெரியணுமோ அது எல்லாமே சரியாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பேசுபவர்கள் என்ன வேணால் பேசட்டும், ஆனால் அதனுடைய செயல் இருக்குல்ல, அது அந்த அளவிற்கு உயர்ந்து இருக்குங்கிறதுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்.